வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா நோட்டு தான் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நோட்டுன்னு பார்க்கலாம். 1938லேருந்து 1944 வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 85 வருஷம் கடந்து வந்துருச்சுங்க. இந்த நோட்டு வெளியிட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டோட கலரும் சரி, அதோட கட்டமைப்பும் சரி, கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் நோட்டு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா. நான் தான் சொல்கிறேன், வழக்கம் போல் என்னோடய வீடியோவில் எல்லா வீடியோலாம் சொல்கிறதாங்க. என்னக்கிட்ட வந்துச்சுன்னா எப்படியாப்பட்ட நோட்டாக தான் சரிங்க, கவரை போட்டுருவேன். அழுக்காக இருந்தால் அழுக்காக இருக்கும், நல்ல கண்டிஷன் தான் உடனே கவர் போட்டு வச்சுருவேன். நோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து பாரம்பரியமாக சேர்த்து வைக்கிற மாதிரி பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த நோட்டை வந்து நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கோ அதோட அருமை தெரியும், நமக்கு இது தெரியலங்க. நோட்டை வந்து நம்ம சாதாரணமாக தான் கையில் பிடிச்சிருக்கோம். இந்த நோட்டுக்கு பிரிட்டிஷில், அதாவது 1938லங்க வறுமையின் சிகரத்தில் இருந்த டைம் இதெல்லாம். இந்த நோட்டெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். அன்றைக்கி இருக்க இந்த நோட்டு 10 ரூபா நோட்டு வச்சுருந்தா அவங்க பெரிய கோடீஸ்வரனாக தான் இருந்திருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரை பைசா, ஒரு பைசா, தம்படி, காலனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அதுதான் அதிகமாக பிரிட்டிஷ் காலத்தில் வந்திருக்கு. கோட்டர்னாங்கிறது இந்த 10 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். அப்போ அந்த வச்சுருந்துருக்கும் பெரிய ஆளாக தான் இருந்திருப்பாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. அதாவது இந்த சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா D51 91 27 33. 10 ரூபா முதற்கொண்டு சரி, அவரோட தலையில் வச்சுருக்க கிரீடை முதற்கொண்டு பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட அழுக்கு படியாமல் அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க. இந்த அதாவது இந்த கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா JP டெய்லர் கையெழுத்து போட்டிருக்காங்க. நோட்டில் இருக்க எழுத்து முதற்கொண்டு பாருங்கள், கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது. எல்லா நோட்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். JP டெய்லர் கவர்னராக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காருங்க. எங்கேயாச்சும் கலர் மாறி இருக்குது. இந்த நோட்டோட பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான இது தான். இதோட இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கை வச்சுருக்கு பார்த்திங்கன்னா, இந்த நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்குங்க. மற்றபடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சிம்பிள்லாம் அங்கே பாருங்கள், இதோட ஆட்சி சிம்பிள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் வாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் இருந்திருக்குங்க. அதாவது 2 யானைக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதாவது காவலாளி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பார்த்திங்க கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் யானை வந்து பார்த்திங்கன்னா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அதோட நோட்டுக்கு வண்ணங்களும் சரி, கலரும் சரி, எந்த அளவுக்கு இருந்திருக்கு பார்த்திங்களா. இந்த நோட்டு ஓரளவுக்கு பெரிய சைஸாக தாங்க இருக்குது. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மடிச்சிருப்பாங்க, மடித்து வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போய் வைக்கிறதா தான் இருந்திருக்கும். அது பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். சாதாரணமாக எல்லா ஆள்கிட்டையும் வந்திருக்காது, பெரிய பெரிய ஆள்கிட்ட தான் வந்திருக்கு. இந்த நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நோட்டெலாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறதோ இதை வந்து பெரிய விஷயந்தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கலெக்ஷன்லாம் வச்சுருக்கோம். சேல்ஸுக்கும் தாங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா நான் கொரியர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷில் காயினாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நோட்டே நம்ம பார்க்குறது பெரிய விஷயம். பிரிட்டிஷ் நோட்டுங்கிறது பெரிய விஷயம். இந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்கிறதும் சரி, பார்க்குறதும் சரி, அதை நாணய கண்காட்சியில் சேர்க்கறதும் சரி. இன்றைக்கி இருக்க நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் கூகுள் பே எவ்வளோ மாறி போய்ட்டுருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு தான் நம்ம இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நோட்டு இருந்தால் எவ்வளோ சாதிச்சிருக்கலாம். ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருந்திருக்கும். ஒவ்வொரு புழக்கத்தில் இருந்தப்போ அதோட மதிப்பே வேறையாக இருந்திருக்கும். இன்றைக்கி வரும்போது அது சாதாரணமாக நம்ம ஓரம் கட்டி வச்சுருந்துருக்கலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதிப்பாக இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 786க்கு வேல்யூ இருக்கான்னு நிறையா ஃபோனாக தாங்க வருது. தயவுசெஞ்சு சொல்கிறேன், 786க்கு வேல்யூ கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துட்டு உங்கள் சேனல் தான் போட்டிருந்தேன், உங்கள் நம்பர் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. நல்லா பாருங்கள், என்னோடய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி காயின் கலெக்ஷன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா கோபி காயின் கலெக்ஷன். 2 சேனல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 786க்கு வேல்யூ கிடையாதுங்க. அது யாரும் நம்பாதீங்க, நம்பி போகாதீங்கன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். 5 ரூபா நோட்டுக்கு நேற்று கூட ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு, ஒரு நோட்டு இருக்குங்க, இந்த இத்தனை லட்சம் நீங்கள் தான் போட்டிங்க, அப்புறம் ஏங்க போய் சொல்கிறீங்க, இதுக்காக வீடியோ போகிறீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இவ்வளோ தூரம் மூச்சை கட்டி ஒரு வரலாறை வந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம். உழைப்புனா என்னென்னு தெரியணுமா. பணத்தை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமாகி போச்சுங்க. பணத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வாழ்க்கையோட எப்படி சொல்கிறாங்க, வாழ்க்கையோட கஷ்டத்துக்கே உச்சக்கட்டத்துக்கு வந்த காலம் தான் அதெல்லாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆகிப்போச்சு. 1000 2000 சாதாரணமாக ஆகிப்போச்சு. அன்றைக்கி 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா ஒரு 100 ரூபா நோட்டை பார்க்கறனாவே சாதாரண விஷயம் தான். 1985 காலகட்டத்திலாம் ஒரு வேலைக்கு போனாவே ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே பெரிய சம்பளம் எதுவுமே கிடையாதுங்க.
அந்த காலகட்டத்தில் அவ்வளோ தூரம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டுக்கெலாம் 5 லட்சம் 10 லட்சம்னு எல்லாம் வீடியோவில் போட்டுறாங்க. நம்ம எவ்வளோதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கத்தை கொடுக்குறோம். இது நாணயம் சேகரிப்புங்க, இது வரலாறு நம்ம சேமிக்கிறோம், ஒரு காயின் கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இவ்வளோ மதிப்பெலாம் போகாது. அப்படி போகக்கூடிய நோட்டெல்லாம் 5 ரூபா நோட்டு கிடையாது. ஒரு கட்டே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் மோசடி தான், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்ல தான் செய்கிறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா டெய்லி வர ஃபோன் எல்லாமே இந்த நோட்டு எடுக்கிறீங்களா, அந்த காயின் எடுக்கிறீங்களா, இது எடுக்கிறீங்களா, அது எதுக்குமே வேல்யூ கிடையாதுங்க. எதுவுமே எல்லாமே ஒரு கலெக்ஷன் தாங்க. இப்போ இந்த நோட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷனாக தான் ஒரு ரேட்டு வரும். இது நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன். பார்க்குறீங்களா, எங்கேயுமே அழுக்கு கிடையாது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நோட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தாங்க இந்த ரேட்டும் இருக்குங்க. இந்த ஹையஸ்ட் ரேட்டாக தான் இருக்குது இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹையஸ்ட் ரேட்டாக. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஜெனினாக இருக்குது. நோட்டை வச்சிருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 87 வருஷம் ஆகி போச்சுங்க நோட்டை வெளியிட்டு. பாதுகாப்பாக நம்ம எடுத்து வைக்கணுமே, அந்த கவர் போட்டு வைக்கணும், இது ஒரு கலெக்ஷனாக வைக்கணும், இது வரலாறு நினைவு சின்னமாக வைக்கணும், இதுக்குன்னு ஒரு மதிப்பு போட்டு நம்மளும் எடுத்து வைக்கணும். நம்மள்ட்ட இல்லைனா எடுத்த கலெக்ஷன் இருந்தாலும் வாங்கி விற்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சுட்ருக்கோம். இதை தான் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மக்களை எல்லாமே ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது யாரும் நம்பி ஏமாந்து போகாதீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்கிறேன். மறுபடியும் அதை தான் விழிப்புணர்வு கொடுக்குறேங்க. எந்த சேனலையும் பார்த்து யாரும் ஏமாந்து போகாதீங்க. எந்த இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். எதுக்கும் வேல்யூ கிடையாது. நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும். நாளைக்கு உங்கள் வீடியோவில் ஒரு சந்திக்க வரேன். வணக்கம்.